மத்திய பட்ஜெட் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். சிறு வியாபாரிகள் எம்எஸ்எம்இகளுக்கு புதிய பாதை காட்டுகின்ற ஒரு பட்ஜெட். मैन्युफैक्चरिंग पर भी बल है, इंफ्रास्ट्रक्चर पर भी बल है. உற்பத்தி துறைக்கும் வலிமை தரப்பட்டிருக்கிறது. विकास को नई गति मिलेगी और गति को भी निरंतरता मिलेगी. பொருளாதார வளர்ச்சிக்கு புதிய வேகம் தரப்பட்டிருக்கிறது. புதிய வேகத்திற்கு ஒரு நிலைத்தன்மை வழங்கப்பட்டிருக்கிறது. ये हमारी सरकार की पहचान रही है. आज का बजट इसे और सुदृढ़ करता है. देश और दुनिया ने पीएलआई स्कीम की सफलता देखी है. अब इस बजट में सरकार ने एम्प्लॉयमेंट लिंक्ड इंसेंटिव स्कीम की घोषणा की है. इससे देश में இந்த உலகமும் நாடும் இந்த பட்ஜெட்டை மிக உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. பிஎல்ஐ ஸ்கீம் என்பதற்கு ஏற்கனவே வரவேற்பு இருக்கிறது. எம்ப்ளாயீஸ் லிங்க்டு இன்சூரன்ஸ் ஸ்கீமில் இந்த பட்ஜெட் அதிக கவனம் செலுத்தி இருக்கிறது. स्किल डेवलपमेंट और उच्च शिक्षा के लिए मदद हो या फिर 1 करोड़ नौजवानों को इंटर्नशिप की योजना, इससे गांव के गरीब के உயர் கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு देश की வலிமை சேர்க்கப்பட்டிருக்கிறது. उनके सामने பெரிய பெரிய கம்பெனிகளில் திறன் மேம்பாட்டு பயிற்சிக்காக இளைஞர்கள் हर शहर, சேர்க்கப்படுவார்கள். हर गांव, हर घर एंटरप्रेन्योर्स बनाना है. ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு நகரத்திலும் ஒவ்வொரு வீட்டிலும் தொழில் முனைவோர் உருவாக வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம். लोन की लिमिट को 10 लाख से बढ़ाकर 20 लाख रुपए किया गया है. உத்தரவாதம் இல்லாமல் முத்ரா கடன் வழங்குவதை 10 லட்சத்திலிருந்து 20 லட்சமாக உயர்த்தி இருக்கிறோம். दलित, पिछड़े, आदिवासी परिवारों में स्वरोजगार को बल मिलेगा. साथियों, हम सब लोग मिलकर भारत को ग्लोबल मैन्युफैक्चरिंग हब बनाएंगे. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பாரதத்தை குளோபல் மேனுஃபேக்சரிங் ஹப் என உருவாக்குவோம். मध्यम वर्ग से जुड़ा हुआ है. एक प्रकार से एमएसएमई सेक्टर की ओनरशिप और इसी सेक्टर से गरीबों को ज्यादा से ज्यादा रोजगार भी मिलता है. छोटे उद्योगों की बड़ी ताकत, उस दिशा में हमारा अहम कदम है. इस बजट में சிறு தொழில்களுக்கு அதிக வலிமை சேர்ப்பது என்பது எம்முடைய முக்கியமான நோக்கம். मैन्युफैक्चरिंग और एक्सपोर्ट इकोसिस्टम को हर जिले तक ले जाने के लिए உற்பத்தி துறை மற்றும் ஏற்றுமதி தொழிலை ஒவ்வொரு ஜில்லா வரை எடுத்துச் செல்லுதல் நம்முடைய நோக்கம். एक्सपोर्ट हब्स और फूड क्वालिटी टेस्टिंग के लिए 100 यूनिट्स, ऐसे कदमों से वन डिस्ट्रिक्ट वन प्रोडक्ट अभियान को गति मिलेगी. साथियों, ये बजट हमारे स्टार्टअप्स के लिए, इनोवेशन इकोसिस्टम के लिए ढेर सारे नए अवसर लेकर आया. நம்முடைய இளைஞர்களுக்கு புதிய ஸ்டார்ட் அப்புகளுக்கு इकोनॉमी को बढ़ावा देने के लिए வாய்ப்புகளை அளிப்பதில் ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. फंड हो, एंजल टैक्स हटाने का फैसला हो, ஏஞ்சல் டாக்ஸ் என்பது நீக்கப்பட்டிருக்கிறது. இதை போன்ற பல நடவடிக்கைகள் இந்த பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டிருக்கிறது. रिकॉर्ड
हाई कैपेक्स इकोनॉमी का एक ड्राइविंग फोर्स बनेगा। இந்த பட்ஜெட் ஒரு 12 சாதனை नए इंडस्ट्रियल அளவிலான பொருளாதார நிலைமைக்கு நம்மை இட்டுச் செல்லும் और 14 बड़े शहरों के लिए ट्रांजिट प्लान। इससे देश में नए इकोनॉमिक हब विकसित होंगे और बहुत 14 பெரிய நகரங்களில் டிரான்சிட் பிளான் என்கின்ற திட்டம் செயல்படுத்தப்படும். இதனால் அங்கே பொருளாதார மையங்கள் உருவாகும். रिकॉर्ड स्तर पर है। इस बजट में डिफेंस सेक्टर को आत्मनिर्भर बनाने के लिए अनेक प्रावधान किए गए हैं। आज पूरी दुनिया में भारत के प्रति பாதுகாப்பு துறையை சுயசார்பு அடைய செய்வதற்கு भारत में பல திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் சொல்லப்படுகிறது. नई संभावनाएं बनी है। சுற்றுலாத்துறையில் புதிய வாய்ப்புகளை இந்த பட்ஜெட் உருவாக்கும். गरीब और मध्यम वर्ग के लिए कई अवसर लेके आता है। இது ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு பல வாய்ப்புகளை கொண்டு வந்து தரும். विशेष बल दिया गया है। साथियों, एनडीए सरकार ने पिछले 10 साल में ये सुनिश्चित किया है कि गरीब और मध्यम वर्ग को लगातार टैक्स से राहत मिलती रहे। கடந்த 10 ஆண்டுகளாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஏழைகள் நடுத்தர மக்களுக்கு வரி விதிப்பிலிருந்து நிவாரணம் தர வேண்டும் என்று செயல்பட்டு வருகிறது. टीडीएस के नियमों को भी सरल किया गया है। इन कदमों से हर टैक्स வருமான வரியை बचत होने சில वाली है। சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். साथियों, देश வரி के பிடிப்பு विकास के लिए அதிலும் சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். पूर्वी क्षेत्र का संपूर्ण विकास पूर्वोदय के विजन द्वारा हमारे इस अभियान வடகிழக்கு மாநிலங்களுடைய முழு வளர்ச்சிக்கு பூர்வோதய என்கின்ற पूर्वी திட்டத்தின் भारत மூலம் में कई महत्वपूर्ण इंफ्रास्ट्रक्चर பல जैसे உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட இருக்கின்றன. वाटर प्रोजेक्ट्स और पावर प्रोजेक्ट्स का निर्माण कर विकास को नई गति देंगे। साथियों, इस बजट का एक बहुत बड़ा फोकस देश के किसान है। இந்த अन्न பட்ஜெட்டின் भंडारण மிக के लिए முக்கியமான दुनिया की सबसे बड़ी स्कीम के बाद மையம் இந்த நாட்டின் விவசாயிகள். वेजिटेबल प्रोडक्शन क्लस्टर्स बनाने जा रहे हैं। இப்போது நாட்டில் इससे एक और காய்கறிகள் உற்பத்தி छोटे மையங்கள் किसानों को உருவாக்கப்படுகின்றன. फल सब्जियों अन्य उपज के लिए नए बाजार मिलेंगे, बेहतर दाम இதனால் मिलेंगे। விவசாயிகளுக்கு तो दूसरी ओर புதிய हमारे சந்தைகள் मध्यम கிடைக்கும். वर्ग के लिए फल सब्जियों की उपलब्धता बढ़ेगी। நடுத்தர और வர்க்க परिवार மக்களுக்கு के लिए பழங்கள் पोषण காய்கறிகள் भी सुनिश्चित மிக होगा। எளிதில் கிடைக்கும். कृषि क्षेत्र में भारत का आत्मनिर्भर बनना समय की मांग है। इसलिए விவசாய துறையில் दलहन சுயசார்பு तिलहन की அடைவது पैदावार பாரதத்தின் बढ़ाने के மிக लिए முக்கியமான ஒரு किसानों को मदद की घोषणा अंशम। की गई है। साथियों, देश में गरीबी समाप्त हो, गरीब का सशक्तिकरण हो, इस दिशा में भी आज के बजट நாட்டில் में ஏழைகளின் प्रमुख துக்கங்கள் घोषणाएं की குறைய गई வேண்டும், அவர்கள் வலிமை பெற गरीबों வேண்டும். के लिए இந்த திசையிலும் 3 करोड़ नए घर बनाना तय हुआ है। பல திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. जनजातीय 3 கோடி उन्नत ग्राम अभियान வீடுகள் உருவாக்கும் सेचुरेशन திட்டம், अप्रोच के साथ 5 करोड़ आदिवासी परिवारों को मूलभूत सुविधाओं से जोड़ा जाएगा। 5 கோடி ஆதிவாசி மக்களை ग्राम அடிப்படை வசதிகளோடு இணைக்கும் திட்டம் 25,000 தொடங்கப்பட்டிருக்கிறது. नए ग्रामीण क्षेत्रों को ऑल वेदर रोड से जोड़ेगी। 25,000 கிராமங்களில் ஆல் வெதர் சாலைகள் அமைக்கப்படும். எல்லா காலத்திலும் செயல்படும் சாலைகள் அமைக்கப்படும். साथियों, आज का बजट नए अवसर नई ऊर्जा लेकर आया। இந்த பட்ஜெட் புதிய வாய்ப்புகள், புதிய சக்தியை கொண்டு வருகிறது. स्वरोजगार के புதிய अवसर வேலை लेकर आया। வாய்ப்புகள், புதிய சுய வேலை வாய்ப்புகள் ये கொண்டு बेटर வருகிறது. ग्रोथ और ब्राइट फ्यूचर लेकर आया है। நல்ல வளர்ச்சி, आज का बजट சிறப்பான எதிர்காலத்தை கொண்டு வருகிறது. भारत को दुनिया की तीसरी सबसे बड़ी आर्थिक இந்த ताकत பட்ஜெட் बनाने के உலகத்தில் இந்தியாவை மூன்றாவது சிறந்த பொருளாதார நாடாக कैटलिस्ट का மாற்றும் काम करेगा। அதற்கான வினையூக்கியாக विकसित செயல்படும். भारत की
एक ठोस नींव रखेगा। सभी देशवासियों को बहुत बहुत शुभकामनाएं। அனைத்து நாட்டு மக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். Narendra Modi expressing his first மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கிடையே இன்று நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த ஆண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்திருந்தார். இந்த பட்ஜெட் அனைவருக்குமான பட்ஜெட்டா இல்லையா என்ற ஒரு விவாதம் ஒரு பக்கம் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த பட்ஜெட்டின் சிறப்பம்சங்கள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். இது நடுத்தர வர்க்கத்திற்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய ஒரு பட்ஜெட், வறுமையை ஒழிக்கக்கூடிய பட்ஜெட் என்றெல்லாம் புகழ்ந்து பேசினார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.